أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله العلي العظيم. அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தண்ணீர் என்ற ஒன்று அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒரு அற்புதம். அல்லாஹ் அதனை இந்த பூமியில் இறக்கி கொடுத்தான். இந்த பூமியின் பயன்பாடுகளில் அதிகமான பயன்பாடுகள் நீரை கொண்டே நடக்கின்றன என்பதையும் நாம் அறிவோம். தண்ணீர் என்ற ஒரு பேராற்றலை அல்லாஹ் இந்த உலகிற்கு இறக்கி கொடுத்து அதன் மூலமாக எண்ணற்ற பயன்களை விளைவிக்கின்றான். அதே நேரத்தில் அதே தண்ணீரை கொண்டு சில நேரங்களில் அவன் நாடியபடி சில அழிவுகளையும் ஏற்படுத்துகின்றான். தண்ணீர் என்பது ஆக்கமான சக்தி, ஆக்கத்திற்குரிய சக்தி. அதே நேரம் சில நேரங்களில் அது அழிவுக்குமான சக்தி. அல்லாஹ் ஒன்றை உலகத்தில் ஏற்படுத்துகிறான் என்று சொன்னால் அதில் நற்பயன்களும் இருக்கும், சில இடங்களில் அது தீமையையும் விளைவிக்கும். அதை கொண்டு அல்லாஹ் எதை நாடுகின்றானோ, எதை செய்ய நாடுகின்றானோ அதை செய்வான் என்பதற்கு ஒரு அடையாளம். அந்த வகையில் இந்த தண்ணீரும் அப்படித்தான் அமைந்திருக்கிறது என்பதை நாம் இங்கே பேசுகின்றோம், உங்களுக்கு விளக்குகின்றோம். அருமையானவர்களே, இதுபோன்ற பயான்களை கேட்பதற்கும் இன்னும் தப்சீர் ஷாராவி சார்ந்த விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கும் இந்த தளங்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து வீடியோக்களை கேளுங்கள். முன்னுள்ள பயான்களும் இதுபோன்ற ஏராளமானவைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, அவற்றையும் கேளுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், வலகத் ஹலக்னா குல்ல ஷைஇன் ஹய்யின் மினல் மா. உயிரோடு இருக்கும் எல்லாவற்றையும், எல்லா பொருட்களையும் தண்ணீரிலிருந்தே நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். தண்ணீர் என்ற இந்த பேராற்றல் தான் உயிர் என்ற ஒன்றை கொண்டு வந்து இணைக்கும் காரணியாக அமைகிறது. தண்ணீரை கொண்டுதான் வளர்ச்சி என்ற ஒன்றும் அமைகிறது. தாவரங்களுக்கு தண்ணீர் புகட்டினால்தான் அது வளர்ச்சியுறும். இன்னும் தண்ணீரை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா எல்லா உயிரானவைகளையும் படைத்தான் என்று சொல்லும்போது அந்த உயிருடைய இணைப்பு இந்த தண்ணீரை கொண்டுதான் ஆக்கப்பட்டிருப்பதாக நாம் கருதுகிறோம். அறிவியல் கூட இதை நிரூபிக்கின்றது. நாம் சாதாரணமாக ஒரு கண்ணாடி குடுவையில், கண்ணாடி பாட்டிலில் கொஞ்சம் நீரை எடுத்து, தண்ணீரை எடுத்து அதை ஓரிரு நாள் தேங்க வைத்துவிட்டு பார்த்தோமானால், குறிப்பாக சூரிய ஒளி படும்படி அதில் ஆக்கிவிட்டு பார்த்தோமானால் அதில் சில உயிர்கள் அங்கே முளைத்திருப்பதை நாம் காண்கின்றோம். சின்ன சின்ன பூச்சிகள், அணுக்கள் அல்லது புழுக்கள் அங்கே நெளிவதை காண்கின்றோம். ஆக தண்ணீரிலிருந்து உயிரானவைகள் உண்டாகின்றன எனும்போது அந்த தண்ணீருடைய ஆற்றல் மகத்தானது. இந்த பூமியுடைய உருவாக்கத்தில் 2/3 பகுதி தண்ணீராகவும் 1 பகுதி மட்டுமே நிலமாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீரை கொண்டே எல்லாமும் சூழப்பட்டு அதனுடைய தொடர்புகளில்தான் எல்லாம் ஆக்கப்பட்டிருக்கிறது. நீரில்லாத பூமி என்று நாம் காண முடியாது. நீர் வற்றிவிட்டால் இந்த பூமி எப்படி இருக்கும் என்பதற்கு நம்மால் கற்பனை செய்து கொள்ள முடியாது. அவ்வளவு மகத்துவமிக்க வேலைகளை இந்த நீர் செய்கிறது. ஆனால் இந்த நீர் பூமியைச் சேர்ந்ததா என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகின்றான், வஅன்ஸல்னா மினஸ்ஸமாஇ மாஅன். வானத்திலிருந்து தான் நாம் நீரை இறக்கி கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்படியானால் நீரின் மூலம் மேலிருந்து வந்திருக்கிறது, மேலே இருந்து கீழே இறங்கி இருக்கிறது, பூமியில் இறக்கப்பட்டு இருக்கிறது. இதுதான் இங்கே உண்மையான விஷயம். பூமி, இந்த தண்ணீர் இந்த உலகத்தை சார்ந்ததல்ல. இமாம் ஷாராவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தம்முடைய தப்சீர் ஷாராவியில் கூறும்போது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தண்ணீரை எப்பொழுது படைத்தானோ அந்த நேரத்தில் அவன் படைத்த அளவு எவ்வளவோ அந்த அளவில் ஒரு குன்றின் மணி கூட இன்று குறையாமல் இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியே இது கியாமத் நாள் வரையும் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும். இந்த நீர் ஒட்டுமொத்தமாக இறைவனால் தூக்கப்படும் வரை, அகற்றப்படும் வரை
அந்த நீர் குறையாது. இந்த பூமியின் பயன்பாட்டில் எல்லா இடங்களிலும் சுற்றி சுழன்று வருகிறது. ஆனால் அது ஒருபோதும் நீர் அழியவில்லை. இந்த பூமியில் படைக்கப்பட்ட தண்ணீர் அழிந்து போகவில்லை என்பதை இமாம் ஷாராவி அவர்கள் கூறுகின்றார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இமாம் ஷாராவி அவர்கள் சொல்லும்போது, மனிதன் பயன்படுத்தும் அனைத்து நீரும் மீண்டும் அது பரிசுத்தமாகி அடுத்த சுழற்சிக்கு வந்துவிடுகிறது என்பதை சுட்டி காட்டுகின்றார்கள். மரங்கள் நீரை உறிஞ்சுகின்றன. பிறகு அவை அந்த நீரை தன்னுடைய இலைகளில், கனிகளில், காய்களில் அவற்றை வெளிப்படுத்தி மீண்டும் கொடுத்து விடுகின்றன. மரத்தின் தண்டுகளில் உள்ளவையும் ஒரு நேரத்தில் காய்ந்து அனைத்து நீரும் வெளியேறிவிடுகின்றன என்பதை அவர்கள் விளக்குகின்றார்கள். அதே அடிப்படையில் மனிதன் நீரை அருந்துகின்றான். எண்ணற்ற பல கோடி பல லட்சம் லிட்டர்களை அவன் வாழ்நாளில் குடித்து முடிக்கின்றான். ஆனால் அவை அனைத்தும் அவனிடமிருந்து வெளியேறி விடுகின்றன. மழை ஜலமாக, இன்னும் வியர்வையாக, எச்சிலாக, இன்னும் பல்வேறு வகைகளிலே மனிதனை விட்டும் அவை வெளியேறிவிடுகின்றன. ஒரு கட்டத்தில் மனிதன் மரணித்து விட்டால் கூட மரணமடைந்து அவனுடைய அந்த உடலை கபரில் வைத்தபோது அந்த உடல் தன்னிலுள்ள அனைத்து நீரையும் வெளியே கக்கி விடுகின்றது. ஆக நீர் என்பது ஒரு துளி கூட வீணாகிவிடவில்லை. உறிஞ்சப்பட்ட அவ்வளவு மீண்டும் கொடுக்கப்படுகின்றது, குடிக்கப்பட்ட அவ்வளவு மீண்டும் கொடுக்கப்படுகிறது. இப்படியாக மனிதன் மற்றும் தாவரங்கள் மற்ற எதுவானாலும் அவையவை எடுத்துக்கொண்ட தண்ணீரை திருப்பி தந்து விடுகின்றன. எனவே தண்ணீர் என்பது அழிவில்லாத ஒன்றாக இந்த உலகத்தில் நீடித்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பயன்களுக்கு அல்லாஹ் இவற்றை ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதுதான் நாம் காணக்கூடிய விந்தையான செய்தி. நீரின்றி அமையாத உலகு என்பது எவ்வளவு துல்லியமான ஒரு விஷயம். அதை அல்லாஹ் மெய்ப்படுத்துகின்றான். மேலும் இந்த தண்ணீரை கொண்டுதான் அனைத்தும் உயிர்ப்பிக்கப்படுகிறது என்பதற்கு அல்லாஹ் தெளிவாகவே சொல்லுகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், வாயத்துல்லகும் அண்ணா யுகையிலார்ந்த பாத மௌத்திஹா. இந்த பூமி மரணித்ததற்கு பிறகு இதை மீண்டும் எப்படி நாம் உயிர்ப்பிக்கணும் என்பது ஒரு அத்தாட்சியில் சேர்ந்தது. இது அத்தாட்சியில் உள்ளது. இந்த பூமி மரித்து போய் கிடக்கின்றது. நீரின்றி காய்ந்து வறண்டு வெடித்து போய் கிடக்கிறது. அந்த நேரத்தில் அந்த பூமி இறந்து போனதாக பொருள். அப்படி மரணித்து நிற்கக்கூடிய அந்த பூமியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்திலிருந்து நீரை பொழிவிக்கின்றான், மழையை இறக்குகின்றான். உடனே அது உயிர்ப்பித்து விடுகின்றது. சில நாட்களுக்கு முன் வெடித்து பாலமாக கிடந்த அந்த பூமி இப்பொழுது அப்படியே நீர் கோர்த்து பசுமையாக பசுமை பொருத்தப்பட்டு சிறு 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 துளிர்கள் அங்கே எந்திரிப்பதை பார்க்கின்றோம். மனிதன் விளைவிக்கக்கூடிய விவசாயம் அதுவும் அப்படித்தான். அவன் தன் அறுவடையை முடித்த பிறகு அதை காய வைத்து விடுகின்றான். காய்ந்து வறண்டு போய் கிடக்கின்றது. மீண்டும் அதனுடைய வேளாண்மை செய்வதற்கு வரும்போது முதலில் தண்ணீர் தான் அங்கே பாய்ச்சப்படுகிறது. தண்ணீர் பாய்ச்சி அந்த பூமி மீண்டும் உயிரூட்டப்படுகின்றது. இப்படியாக இந்த பூமி உயிரூட்டப்படுதல் என்பது தண்ணீரை கொண்டே நிகழ்கின்றது. தண்ணீரை கொண்டுதான் இந்த பூமி உயிர் பெறுகிறது என்பது மட்டுமல்ல, மனிதனும் இந்த நீரை கொண்டுதான் உயிர் பெறுகின்றான். அவனது தாகம் சாதாரணமானதல்ல. அவன் தகிக்கும் அந்த நேரத்தில் அவனுக்கு நீர்தான் அவனுக்கு மீண்டும் ஆற்றலை கொடுக்கிறது, உயிரை கொடுக்கிறது என்று கூட சொல்லலாம். மயக்கமடைந்து வீழ்ந்தால் கூட அவன் முகத்தில் தெளிக்கப்படும் சில நீர்த்துளிகள், அவன் வாயில் புகட்டப்படும் சிறு நீர்த்துளிகள், இவைதான் அவனை மீண்டும் எழச் செய்கின்றன. மனிதன் சோம்பலுற்று அயர்ந்து கிடக்கும் நேரத்தில் மீண்டும் அவன் குளித்து முடித்து தெம்பாகி புதுமையாக புத்துணர்ச்சியோடு வெளிவருவதை காண்கின்றோம். அப்படியானால் தண்ணீர் எவ்வளவு மிகப்பெரிய ஆக்கசக்தி என்பது நமக்கு புலப்படுகிறது. இப்படியாக ஆக்கசக்தி என்று அல்லாஹ் நமக்கு காட்டித்தந்த இவை சில நேரங்களில் அழிவு சக்தியாகவும் மாறக்கூடும். அல்லாஹ் அவற்றிற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்றான். அல்லாஹ்வின் படைப்பு ஒவ்வொன்றும் அனைத்தும் அவனது கட்டுப்பாட்டில் உள்ளவை. அவன் அதை கொண்டு நன்மைகளை உருவாக்கச் சொன்னால் நன்மைகளை உருவாக்கும். மனிதர்களுக்கு தண்டனையாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அது தண்டனையாக மாறும். அப்படித்தான் பல இடங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை ஆக்கியிருக்கின்றான்.
உதாரணமாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகம், அந்த சமூகம் பலமுறையும் ஈமானுக்காக அழைக்கப்பட்ட போது அவர்கள் அதை மறுத்தார்கள். அந்த நபியை பொய்ப்படுத்தினார்கள், அவரை எதிர்த்து பேசினார்கள், அவரை துன்புறுத்தினார்கள். அதன் தண்டனையாக இறுதியில் அல்லாஹ் உலகு சூழ்ந்த நீரை ஏற்படுத்தினான். உலகெங்கும் சூழ்ந்த மிக பெரும் வெள்ளம், அந்த வெள்ளத்தை போல் இன்னொரு வெள்ளம் இந்த உலகத்தில் இல்லை. அவ்வளவு பாரதூரமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் செய்து அந்த ஈமான் கொண்டிருந்த மக்களை மட்டும் ஒரு கப்பலில் ஏற்றி கொண்டு மற்ற அனைவரையும் அழித்த வரலாறு குர்ஆனில் தெள்ளத் தெளிவாக பேசப்படுகின்றது. இதுபோன்ற இன்னும் எண்ணற்ற அழிக்கப்பட்ட வரலாறுகளில் தண்ணீரை கொண்டு அழிக்கப்பட்டதும் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்போதும் தற்காலத்தில் தண்ணீரை கொண்டு நீரை கொண்டு எப்படியெல்லாம் செய்கிறான் என்பதை நாம் காண்கின்றோம். உலகம் தண்ணீரை தேக்கி வைக்கிறது, அதை கொண்டு பயன்படுத்துகிறது, தன்னுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுகிறது. அதே தண்ணீர் சில நேரங்களில் பெருமழையாக, மிக பெரும் மழையாக கொட்டி தீர்க்கும் போது அது வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துகிறது. அந்த வெள்ளப்பெருக்கு பூமியெங்கும் பரவி செல்கிறது. நாம் இவற்றை பார்க்கின்றோம். அந்த நேரத்தில் பல பாதிப்புகள், பல சிரமங்கள் ஏற்படுகிறது. சாதாரண மக்கள், அதிகமானவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். அவர்களின் துயர் துடைப்பதற்கு மனிதர்கள் ஓடி வருகின்றார்கள், எண்ணற்ற உதவிகளை செய்கின்றார்கள். அதையும் நாம் பார்க்கின்றோம். ஆனால் இப்படிப்பட்ட அழிவுகள் இங்கு நிகழும் நேரத்தில் மோமினானவர் ஒருவர் எவரேனும் அதில் சிக்கினால் அவருக்கு அல்லாஹ் அதற்கான நற்கூலிகளை தருகின்றான். அதே நேரத்தில் சிக்கியவர்களுக்கு எவரெல்லாம் உதவி செய்கிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நன்மதிப்பையும் மிக உயர்ந்த பாக்கியங்களையும் தருகின்றான். அதுபோன்றே அந்த நீரை கொண்டு அது பரவி செல்லும் இடங்களிலே அன்றைய நேரத்தில் நாம் பார்க்கும்போது அது பாதிப்பாக இருந்தாலும் அதற்குள்ளும் அல்லாஹ் பல்வேறு பயன்களை ஏற்படுத்தி இருக்கின்றான். நாம் அறிந்தது கொஞ்சம், அறியாதது ஏராளம் உள்ளே இருக்கின்றது. ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்ணீரை கொண்டு ஆக்கவும் செய்கின்றான், அழிக்கவும் செய்கிறான் என்பது வரலாறு. அருமையானவர்களே, அல்லாஹ் நாடியதை செய்வான். அவன் எதை கொண்டும் எப்படியும் செய்வான். அவனால் எல்லாம் முடியும். அவனுடைய அந்த ஆற்றலை காண்பிக்கின்றான். தண்ணீரை, பெருமழையை பார்க்கும்போது, பெரு வெள்ளத்தை பார்க்கும்போது, வெள்ளம் பாய்ந்து பல இடங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் போது அவற்றையெல்லாம் காணும் நாம் இறைவனின் நினைவுகளுக்கு திரும்ப வேண்டும். ஆனால் இன்று வேடிக்கை பார்க்கப்படுகின்றது. தண்ணீர் வந்துவிட்டது என்று கூப்பாடு போடப்படுகிறது. பிரச்சனைகள் ஏற்பட்டுவிட்டது என்று அலறுகிறார்கள், கத்துகிறார்கள், கதறுகிறார்கள். ஆனால் அதில் கொஞ்சம் பேர் தான் இறைவனை மீண்டும் சிந்திக்கின்றார்கள். இறைவா எங்களை மன்னித்து என்று கேட்கின்றார்கள். இந்த இடத்தில் இன்னொரு விஷயத்தையும் நாம் குறிப்பிட வேண்டும். சில நேரங்களிலே இந்திய வானிலை அறிக்கை அல்லது அரசு சார்ந்த வானிலை அறிக்கைகள் அல்லது வானிலையாளர்கள் பல செய்திகளை வெளியிடுகின்றார்கள். அந்த நேரத்தில் ரெட் அலர்ட், இன்னும் பல்வேறு அவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றார்கள். பெருமழை பொழியப் போகிறது, கடுமழை வரப்போகிறது, வானம் கருத்திருக்கிறது, அப்படி இப்படி என்று சொல்கின்றார்கள். சில நாட்களில் அந்த நிலை மாறி அவர்கள் சொன்னது போல் இல்லாமல் மாறிவிடுகிறது. இது சாதாரணமாக நடப்பதை காண்கின்றோம். இந்த 2004 டிசம்பரில் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் கண்டோம். இப்போது மனிதன் சொல்லுகின்றான், என்ன வானிலை அறிக்கை சொன்னது என்ன ஆயிற்று, என்ன கணித்தார்கள், என்ன பார்த்தார்கள் என்று இவன் சொல்லுகின்றான். ஆனால் அதற்குள் நடந்த விஷயங்களை நாம் குர்ஆனிய வரலாற்றோடு பார்க்கும்போது புதிய சிந்தனை நமக்கு வருகிறது. அருமையானவர்களே, நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்திற்கு அல்லாஹ் இதே போன்று கருமேகங்கள் சூழ்ந்து அவை தீப்பிழம்பை கக்கும் என்று ஒரு அறிக்கை கொடுத்தான், எச்சரிக்கை கொடுத்தான். அதையொட்டி அந்த மக்கள் அப்போது அதை நிராகரித்தார்கள். அந்த நபியே கோபப்பட்டு வெளியேறும் அளவிற்கு சூழ்நிலைகள் அமைந்தன. ஆனால் நபி வெளியேறி சென்ற பிறகு அங்கே வானத்தில் தோன்றிய கருமேகங்கள் கண்ணங்கரேல் என்று அவைகள் சூழ்ந்தபோது மக்களுக்கு சிந்தனை ஏற்பட்டது. அந்த யூனுஸ் நமக்கு சொல்லிக்கொண்டே இருந்தாரே, வானம் கருக்கும், கடுமையாக அது குமுறும், இறுதியில் அது நெருப்பு மழை பொழியும் என்று சொன்னாரே, அந்த காட்சிகள் தென்படுகிறதே என்று மக்கள் விழிப்புற்றார்கள். அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி அல்லாஹ்விடம் திரும்பினார்கள். இறைவா, இவ்வளவு நாளும் உனது தூதர் வந்து சொன்னதை நாங்கள் ஏற்கவில்லை, இப்பொழுது நாங்கள் கண்களில் காண்கின்றோம், அச்சப்படுகின்றோம், எங்களை மன்னித்து விடு என்று கேட்டார்கள். உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களின் துஆவை ஏற்று அங்கிருந்து அந்த கருமேகங்களை அகற்றிவிட்டான்.
ரெட் அலர்ட், இன்னுமுள்ள எல்லா அலர்ட்டும் அங்கே நீக்கப்பட்டது. அதை இங்கே நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். வானிலை மையம் அறிவிக்கின்றது கடுமையான மழை வரப்போகிறது, மேகம் சூழப்போகிறது என்று அறிவிக்கிறது. அது பிறகு நீங்கிவிடுகிறது என்பதை நாம் இலகுவாக கடந்து போகின்றோம். ஆனால் எமக்கு தோன்றும் சிந்தனை என்னவென்று சொன்னால், அப்படிப்பட்ட அந்த ரெட் அலர்ட்டுகளை காணும் விளிம்பு நிலை மக்கள், பாதிப்பிற்கு உள்ளாகக்கூடிய மக்கள், இன்னும் பல நன்மக்கள், எத்தனையோ இலகிய உள்ளங்கள் அல்லாஹ்விடம் திரும்புகின்றன. இறைவா, இதோ வானிலை அறிக்கைகள் சொல்வது போல கடும் பாதிப்பு ஏற்பட்டால் நாங்கள் பாதிக்கப்படுவோமே, எங்களை மன்னித்து விடியா அல்லாஹ் என்று அவர்கள் கேட்கும்போது அதை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். அந்த ரெட் அலர்ட்டை நீக்கித் தருகின்றான், எச்சரிக்கையை நீக்கித் தருகின்றான். இதுதான் அங்கே நடப்பதாக நமக்கு புரிகிறது. அருமையானவர்களே, இப்படித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் நாடியதை செய்கின்றான், தான் நாடியதை விரும்பியதை செய்கின்றான். அவன் தண்ணீரை படைத்தான், தண்ணீரை கொண்டு ஆக்க சக்திகளை உருவாக்கினான், அதை கொண்டே அழிக்கவும் செய்கின்றான். அனைத்தும் அவன் வசமே உள்ளது. அவனே அனைத்தையும் நிகழ்த்துபவன். அவனை ஏற்று, அவனை அஞ்சி, அவனை தொழுது, அவனிடத்திலே திரும்பி அவன் நினைவுகோடு நாம் இருக்கும்போது நமது வாழ்க்கை செழிக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நல்லருள் தருவானாக. அருமையானவர்களே, இதுபோன்ற செய்திகள் ஏராளமானவை தப்சீர் அஷ்-ஷாராவியில் இருக்கிறது. அவற்றை நீங்கள் வாங்கி படியுங்கள், உங்களுக்கும் அந்த செய்திகள் கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.